தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, இந்த கூல் சுரேஷ் அவர்களுக்கு தான் இந்த பதிவு. இன்றைக்கி பாக்கியராஜ் ஐயா அன்றைக்கி தவறிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அந்த இரங்கல் கூட்டத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காயை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பார். எனக்கு ஒரு விஷயம் புரியல. எல்லா விஷயத்துலையுமே இவர் நக்கல் நையாண்டி தான் பண்ணுவாரா எனக்கு தெரியல. ஏன்னா இது அவருடைய அடையாளம் அப்படின்னு அவர் சொன்னாலுமே கூட, ஏன் அவருக்கு வேறு அடையாளமே இல்லையா? முருங்கைக்காய் அப்படிங்கிறது ஒரு படத்தில் வந்து காமிச்சது அது ஒரு அடையாளமாக கூட இருக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி இடத்துல தான் கொண்டு வந்து காட்டணுமா? இவ்வளோ நாளாக அவர் எங்கே போயிருந்தார்? அப்போவே இவர் நல்லா இருக்கும்போதெல்லாம் போய் ஒரு வாட்டி பார்த்துருப்பாரா? என்னன்னு கேட்குறேன்னா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இவர் கூல் சுரேஷா இல்லை ஃபூல் சுரேஷான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு இதெல்லாம் தப்பான செயல், தவறான செயல். இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது கிண்டலும் கேலிக்குரிய விஷயம் கிடையாது. இது அவங்க குடும்பத்துக்கெல்லாம் எவ்வளோ ஒரு வருத்தத்தை, அவர் தவறின ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேரிழப்பு இல்லையா? போன வாரம் தான் ஐயா பாரதிராஜா இறந்து போனாங்க. இந்த வாரம் வந்து இவர் இறந்து போனது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அந்த அதிர்ச்சியாக இருக்குது. இந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியல. இந்த மாதிரி நேரத்தில் இவர் ஒரு ஒரு 10 பேரை பின்னாடி வச்சு கூட்டிகிட்டு வந்து ஒரு முருங்கைக்காய் கட்டோடு வர்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கண்டிக்கத்தக்கதான ஒரு விஷயம். இதை இவர் பண்ணியிருக்கக்கூடாது. உண்மையிலேயே ஒரு மண்டையில் இருக்கிறது மூளைதானா இல்லை களிமண்ணான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்திரிக்கையாளங்க பார்த்தீங்கன்னா அநியாயம். முதல்ல இவங்களுக்கு ஒரு சட்டத்தை போட்டு இவங்களுக்கு ஒரு அவங்க லிமிட்டேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து அதை பண்ணணும். ஏன்னா ரொம்ப வரம்பு மீறி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத கூட நினைக்காம ஒரு துக்க வீட்டில் போயிட்டு அதை வந்து கேமராவோடு நிற்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரைவேசியை ரொம்ப வந்து கெடுக்கிற ஒரு விதமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வந்து ரொம்ப வந்து மீடியா அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெறுப்பு தட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. இப்போ முதல்ல இதுக்கு ஒரு சட்டம் திட்டத்தை கொண்டு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வரம்புன்னு ஒன்று வைக்கணும். ரொம்ப வரம்பு மீறி போகிறாங்க. தனிப்பட்ட விஷயத்தை தலையிடுறது, மற்றவங்களோட ப்ரைவேசியில் தலையிடுறது, இந்த உரிமையெல்லாம் யார் இந்த மீடியாக்களை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல இவங்களுக்கு ஒரு வரமுறையை வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வரணும், அந்த அரசு வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இதன் மூலமாக நான் தலைமையை கேட்டுக்கிறேன். ஏன்னா ராதிகா மேடம் எவ்வளோ டென்ஷன் ஆனாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். எந்த அளவுக்கு அவங்க வந்து பின்னாடி போயிட்டு வந்துக்கிட்டு அவங்க ஒரு பாத்ரூம் கூட போக முடியாத ஒரு சுச்சுவேஷன், அங்கே கூட கேமரா எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப 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 கேவலத்துக்குரிய ஒரு விஷயம். இதை வந்து உண்மையாக நான் கண்டிக்கிறேன். வந்து இதுக்கு மேலேயாவது இந்த மீடியாக்கள் திருந்துமான்னு பார்த்தா திருந்தாது. ஏன்னா அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து பழப்பு தேடணுமோ அங்கங்கே தான் வந்து பழப்பு எங்கே தேடக்கூடாதோ அங்கே தேடக்கூடாது இல்லையா? உங்கள் பழப்பெல்லாம் வந்து வேறு எங்கேயாவது வச்சுக்கிங்க. துக்க வீட்டில் இந்த மாதிரி வீட்டிலலாம் வந்து இது மாதிரிலாம் பண்ணுறது வந்து எவ்வளோ ஒரு நாகரிகமற்ற செயல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனசாட்சி கேளுங்க, நீங்கள் பண்ணுறதுலாம் சரியா, நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறோமா? இது உங்கள் தொழிலாகவே இருந்தாலுமே கூட தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது. அந்த தர்மத்தை நீங்கள் மீறுற மாதிரி எனக்கு தோணுது.